மேயர் இருக்கையில் அமர்ந்த துணை மேயரையும் அவருக்கு ஆதரவாக இருந்த பாரதிய ஜனதா பெண் கவுன்சிலரையும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அடித்து துவைத்த சம்பவம் ஹரியானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஹரியானா மாநிலம் யமுனா நகர் மாநகராட்சியில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் மேயராக இருப்பவர் சரோஜ் பாலா. துணை மேயராக பாரதிய ஜனதாவின் பவன் பிட்டு உள்ளார். காங்கிரஸ் பாரதிய ஜனதா இரண்டுக்கும் மெஜாரிட்டி இல்லாததால் தொங்கு மாநகராட்சியாக அமைந்ததால் இரு கட்சியின் கவுன்சிலர்களும் மோதிக்கொள்வது வாடிக்கையாக நடந்து வந்தது. இந்நிலையில் திங்களன்று மேயரின் அலுவலகத்துக்கு சென்ற துணை மேயர் பவன் பிட்டோ மேயரின் இருக்கையில் அமர்ந்தார். மேயர் சரோஜ் பாலா கெஞ்சியும் எழுந்திருக்க மறுத்துவிட்டார். இதனால் ஆவேசமடைந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பவன் பிட்டுவை சரமாரியாக தாக்க துவங்கினர். துணை மேயர் பவன் பிட்டுவுக்கு ஆதரவாக வந்த பாரதிய ஜனதா பெண் கவுன்சிலர் சங்கீதா சிங்காலையும் காங்கிரசார் துவைத்தெடுத்தனர். पूरी तैयारी से आए जी, पूरे गुंडागर्दी न की दफ्तर में आके और पूरी मार। हम लोग घुस नहीं पाए जी ऑफिस में। हाँ जी, मैं अंदर घुस पाई जी, पिछले दरवाजे से निकले जी, इतनी मार पिटाई हो रही थी वहाँ पे। ऐसा लग रहा है खड़ा है कोई है हमारा, निगम का ऑफिस में क्या खड़ा हो गया सर। காங்கிரசாரின் தாக்குதலில் காயமடைந்த துணை மேயர் பவன் பிட்டு, கவுன்சிலர் சங்கீதா இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இருதரப்பும் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.